quicksort algorithm வச்சு நம்ம எப்படி சார்ட் பண்ணலாம்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து quicksortல என்ன அப்படின்னா we have to choose a pivot. அது ஜெனரலா எதை வேணா சூஸ் பண்ணலாம். முதல்ல நம்ம pivot சூஸ் பண்ணணும். ஓகே, யூசுவலா we take the last element as pivot. once இதை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வந்து அந்த கரெக்டான பொசிஷன்ல வைக்கணும். சார்ட் பண்ணிட்டா 4 வந்து எந்த பொசிஷன்ல வைக்கணுமோ அந்த பொசிஷன்ல வைக்கணும். ஸோ அப்ப இது 4 எந்த பொசிஷன்ல வைப்போம்? 4க்கு லெஃப்ட் சைடு ஃபுல்லா அதை விட கம்மி நம்பர் இருக்கணும். 4க்கு ரைட் சைடு ஃபுல்லா அதை விட பெரிய நம்பர் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல கொண்டு போய் நம்ம 4 வைக்கணும். ரைட், அதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் திங் இதை பார்ட்டிஷன் பண்ணணும். ஒரு பைவட்டை சூஸ் பண்றோம், அந்த பைவட்டை கொண்டு போய் கரெக்டான பொசிஷன்ல வைக்கிறோம். கரெக்ட். சோ அதுக்கு பார்ட்டிஷன் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணணும். சோ இந்த பார்ட்டிஷன் பண்ற லாஜிக் என்னன்னு பார்த்துடலாம். சோ பார்ட்டிஷன் பண்ற லாஜிக் என்னன்னா யூசுவலா நம்ம என்ன பண்றோம்னா ஒரு இண்டெக்ஸ் இங்க வச்சுக்கிறோம். ஓகே, which is இது வந்து அரேயோட ஸ்டார்ட் இண்டெக்ஸ் which is usually 0. கரெக்ட். அதுக்கு பின்னாடி இருக்கிற இண்டெக்ஸ் -1 இருக்கும். சோ இங்க 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 ஒரு இண்டெக்ஸ் வச்சுக்கிறோம். இந்த இண்டெக்ஸ் டிராவர்ஸ் பண்ண போறோம். நம்ம என்னன்னா எப்பலாம் ஒரு 4 விட சின்ன நம்பர் வருதோ அதை வந்து லெஃப்ட்ல நம்பரோட ஸ்வாப் பண்ணணும். கரெக்டா? அது லெஃப்ட்டுக்கு போகணும் சின்ன நம்பர் வந்துச்சுன்னா. சோ எந்த நம்பரோட ஸ்வாப் பண்ணணும் அப்படின்றதுக்கு இந்த இண்டெக்ஸ், இது ஸ்வாப் இண்டெக்ஸ் அப்படி வச்சுப்போம். ஓகே, ஸ்வாப் SIன்னு வச்சுப்போம். இது வந்து ஐட்ரேட் பண்ற இண்டெக்ஸ் ஐன்னு வச்சுப்போம். ஐட்ரேட் பண்றது இது ஜஸ்ட் போயிட்டே இருக்கும். கரெக்ட். எது வரைக்கும்? 9 வரைக்கும் போகும். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா எப்ப 4 விட சின்ன நம்பர் பார்க்குறோமோ அப்பதான் நம்ம ஸ்வாப் பண்ணணும். கரெக்டா? சரி, இப்போ போயிட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் 5 வந்து 4 விட பெருசு, அதெல்லாம் விட்டுடுறோம். இப்போ 3 பார்க்குறோம். 3 பார்த்த உடனே நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஸ்வாப் இண்டெக்ஸ் இருக்குல்ல அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்புறம் ஸ்வாப் பண்ணும். ஸோ I இங்க வரும்போது 3 சின்னது, ஸ்வாப் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா ஸ்வாப் இண்டெக்ஸ் வந்து இங்க வந்துடும். இப்போ நம்ம ஸ்வாப் பண்ணிடுறோம். ரைட். என்ன ஆயிடும்? 3 5 2 9 அப்புறம் நம்ம பைவட் இருக்கு. கரெக்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது இப்போ ஸ்வாப் இண்டெக்ஸ் வந்து எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்புறம் நம்ம அடுத்து இங்கே போறோம். இதுவும் சின்ன நம்பர். கரெக்டா? சின்ன நம்பர் லெஃப்ட்ல மூவ் பண்ணுவோம். நம்ம அதை மூவ் பண்றதுக்கு என்ன பண்றோம்? ஸ்வாப் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் பண்றோம். இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்புறம் ஸ்வாப் பண்றோம். கரெக்ட். அப்ப என்ன ஆகும்? 2 இங்க வந்துருமா? 3 2 5 9 4. அதுக்கப்புறம் டிராவர்ஸ் பண்ணும்போது பெரிய நம்பரே இல்ல, 4 விட பெரிய நம்பரே இல்ல. அப்ப எந்த ஸ்வாப்பும் பண்ண தேவையில்லை. இப்ப I எங்க இருக்கும்? இங்க இருக்குமா? இப்ப I இன்க்ரீஸ் பண்ணி இங்க வந்துருமா? I இப்ப 4ஐயும் 5ஐயும் ஸ்வாப் பண்ணிக்கிறோம். ரைட். பண்ண என்ன ஆகும்? 3 2 4 9 5. 4ஐயும் 5ஐயும் ஸ்வாப் பண்ண. சோ பார்ட்டிஷன் பண்ற லாஜிக் எங்க ஸ்வாப் பண்ணணும் பண்றதுக்கு ஒரு ஸ்வாப் இண்டெக்ஸ், ஐட்ரேட் பண்றதுக்கு ஒரு இண்டெக்ஸ். எப்பப்பெல்லாம் சின்ன நம்பர் வருதோ அப்ப நம்ம அந்த இந்த ஸ்வாப் இண்டெக்ஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணி ஸ்வாப் பண்ணிக்க வேண்டியதுதான். ஃபைனலா முடிஞ்சதுக்கு அப்புறம் உன் பைவட்டை அந்த ஸ்வாப் இண்டெக்ஸ் எங்க நிக்குதோ அதுல இருந்து ஒரு +1 பண்ணி நீ ஸ்வாப் பண்ணிட்டா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுதான் பண்றோம். கரெக்டா? ஒன்ஸ் நீங்க இதை ஸ்வாப் பண்ண உடனே இப்போ நீங்க என்ன ஒரு அல்காரிதம் ரன் பண்ணியோ 5 எலிமெண்ட்ஸ்க்கு, அதே அல்காரிதம் லெஃப்ட் சைடுக்கும் ரன் பண்ணணும், ரைட் சைடுக்கும் ரன் பண்ணணும். இப்போ என்ன பண்ண? ஒரு பார்ட்டிஷன் பண்ணி ஒரு 4 கரெக்டான பொசிஷன் கொண்டு வந்தல, அதே மாதிரி இப்போ லெஃப்ட் சைடுக்கு 2 கரெக்டான இடத்துக்கு கொண்டு போறதுக்கு அதே அல்காரிதம் ரன் பண்ணணும். கரெக்ட். ரைட். சோ அப்ப உன்னுடைய அல்காரிதம் எப்படி இருக்கும்னா பேசிக்கா சார்ட், அதுல அரே இருக்கும். ரைட். இதுல லெஃப்ட் சைடு ரைட் சைடு இண்டெக்ஸ் வரும். யூசுவலா ஸ்டார்டிங்ல வந்து ஹோல் இது 0, லென்த் ஆஃப் தி அரே என்ன? 4. ஓகே, 0 4 இது வருது. ஓகே. சோ இப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா பேசிக்கா ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் பண்ணணும். அதுதான் இது. பார்ட்டிஷனுக்கு இதே ஆர்குமெண்ட் அப்படியே பாஸ் பண்ணிடு.
எல்லையும் ஆரையும். கரெக்ட். இதே ஏஆர்ஆர் எல்ஆர் அப்படியே பார்ட்டிஷன் பண்றது. இந்த பார்ட்டிஷன் என்ன பண்ணுது அப்படின்னா உனக்கு எந்த இடத்துல முடிச்சுச்சோ அந்த இண்டெக்ஸை கொடுக்குது, பார்ட்டிஷன் இண்டெக்ஸை கொடுக்குது. ஸோ ஒன்ஸ் பார்ட்டிஷன் பண்ணி முடிச்சுட்ட அப்படின்னா நீ என்ன பண்ணணும், அப்படியே லெஃப்ட் சைடுக்கு பார்ட்டிஷன் பண்ணணும். லெஃப்ட் சைடு அரேக்கு ஸ்டார்ட் வேல்யூ என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் பண்ற லெஃப்ட் சைடு. இப்போ பார்ட்டிஷன் பண்ணி முடிச்சிட்ட, ஹோல் அரே முடிச்சிச்சு பார்ட்டிஷன். இப்போ லெஃப்ட் சைடு அரேக்கு பண்ணணும். லெஃப்ட் சைடு அரேக்கு என்ன பண்ணணும், அப்படியே டைரக்டா அதே ஃபங்க்ஷனை கூப்பிடு. லோ வேல்யூ தான். ரைட் சைடு வேல்யூ இது எந்த இண்டெக்ஸ் கொடுத்துச்சோ -1. ஸோ PI -1. திருப்பி அதுக்கப்புறம் இந்த ரைட் சைடு வேல்யூக்கு பண்ணணும், ரைட் சைடு அரேக்கு பண்ணணும். அப்புறம் சார்ட் அப்படியே ARR. இப்போ லெஃப்ட் சைடு வேல்யூ என்ன இருக்கும், PI +1. ரைட் சைடு வேல்யூ என்ன இருந்துச்சோ அதே தான் இருக்கும், 6. பேஸ் கண்டிஷன் வந்து if L is L வந்து இப்போ L வந்து என்ன ஆகுது, லோ வந்து கம்மியாயிட்டு வருது. PI எண்ட் வந்து நீ இங்க பாஸ் பண்ற PI -1 எண்டுக்கு போயிடுமா, திருப்பி இதே ஃபங்க்ஷன் தானே கால் பண்ற. இதே ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது PI -1 6க்கு போயிடுமா. அப்ப அதுக்கு வந்து நீ L, R பார்ட்டிஷன் பண்றியா, ARR அப்புறம் L, R பார்ட்டிஷன் பண்றியா. சோ அந்த R க்கு வேல்யூவை மாத்தி விடுற பார்ட்டிஷன் நடந்துருக்கு அதுக்கும். ரைட். அடுத்து என்ன பண்ற, PI +1 பண்றியா, அப்ப L மாத்திரியா, அப்ப L இதுக்கு வருமா, அப்ப L இது வரும், R அதே தான். சோ இதுக்கு திருப்பி பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் கால் பண்ற. ஓகே. சோ இந்த பண்ணீங்கன்னா we will do a quick sort. ஓகே, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் பண்ணனும். ஓகே, பார்ட்டிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பார்ட்டிஷன் வந்து என்ன பண்ணும், இந்த பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் வந்து பேசிக்கா ஒரு நம்மளுடைய இன்புட்ல வந்து இருக்கும்போது இந்த 4 கொண்டு போய் கரெக்டான இடத்துல உட்கார வைக்கணும். ரைட். இந்த 4க்கு லெஃப்ட் சைடுலாம் கம்மியா இருக்கணும், 4க்கு ரைட் சைடுலாம் அதிகமா இருக்கும். நான் சொன்ன லாஜிக் படியே பாத்தீங்கன்னா இந்த SI வந்து அதான் ஸ்வாப் இண்டெக்ஸ். அந்த ஸ்வாப் இண்டெக்ஸ் வச்சுக்கிறாங்க. அது வந்து என்ன லோ வேல்யூவோ அது வந்து -1ல இருக்கும். ரைட். அப்புறம் ஃபுல்லா ஐட்ரேட் பண்றோம். ஐட்ரேட் பண்ணும்போது பைவட் வந்து லாஸ்ட் வேல்யூ. சோ இது பார்ட்டிஷன் பண்றது ஒரு அரேல ஒரு ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எண்டிங் இண்டெக்ஸ் கொடுக்குறாங்க. கரெக்ட். சோ அது என்ன பண்ணும், இப்போ நான் வந்து அந்த பார்ட்டிஷன் பண்றதுக்கு இந்த ஸ்வாப் இண்டெக்ஸ் ஒன்று வச்சுக்கிறேன். நான் ஐட்ரேட் பண்ணிட்டே போறேன். எப்பப்பெல்லாம் நான் இந்த பைவட்டை விட சின்ன வேல்யூ பார்க்கறனோ அப்ப என் ஸ்வாப் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஸ்வாப் பண்ணிக்கிறேன். கரெக்ட். சோ அதே மாதிரி நான் பண்ணிட்டே போனா என்ன ஆகுது, இப்போ ஃபர்ஸ்ட் 3 பார்க்கறேன். 3 பார்த்த உடனே என் ஸ்வாப் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி 5ம் 3ம் ஸ்வாப் பண்ணிக்கிட்டேன். ரைட். அடுத்து 2 பார்க்கறேன். 2ம் 4ஓட சின்னது. அப்ப என் ஸ்வாப் இண்டெக்ஸை வந்து இங்க இன்க்ரீஸ் பண்ணி 2ம் 5ம் ஸ்வாப் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா 5, 9 எல்லாமே பெருசு, அதனால எந்த ஸ்வாப்பும் நடக்காது. இந்த லூப் முடிஞ்ச உடனே லூப் 9 வரைக்கும் தான் ஓடும். ஏன்னா லெஸ் தென் I. ஐனா I தான் 4th இண்டெக்ஸ் இந்த இண்டெக்ஸ். சோ லெஸ் தென் I இது வரைக்கும் தான் ஓடும் லூப். ரைட். சோ வெளியே வந்த உடனே என்ன பண்ணும், இந்த 4யும் 5யும் ஸ்வாப் பண்ணணும். 4ஓட இண்டெக்ஸ் என்ன, லாஸ்ட் இண்டெக்ஸ் ஹை. 5ஓட இண்டெக்ஸ் என்ன, என் ஸ்வாப் இண்டெக்ஸ் எங்க இருக்குதோ +1. அதான் 5. இப்போ இது ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணிடுறேன். இப்படி வந்துருச்சு. இப்போ நான் ரிட்டர்ன் பண்றது என்னுடைய அந்த ஸ்வாப் இண்டெக்ஸ் எங்க இருக்குதோ +1 ரிட்டர்ன் பண்ணிடுறேன். என் பார்ட்டிஷன் வேலை அதோட முடிஞ்சிருச்சு. கரெக்ட். ஸோ பார்ட்டிஷன் இஸ் ஸோ சிம்பிள். அதுக்கப்புறம் ஸ்வாப் பண்றதுக்கு இந்த நார்மல் ஃபங்க்ஷன் நம்ம அரேவை பாஸ் பண்ணணும். எந்த 2 இண்டெக்ஸை ஸ்வாப் பண்ணணுன்றதை பாஸ் பண்ணணும். அப்ப அந்த இண்டெக்ஸை ஒரு டெம்பரரி வேரியபிள் வச்சு இது ஸ்வாப் பண்ணிடுது. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஸ்வாப் பண்ணணும், இந்த பார்ட்டிஷன் பண்ணணும். பார்ட்டிஷன் பண்ண உடனே அது என்ன ரிட்டர்ன் பண்ணுது, இந்த இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணுது. இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணா அடுத்தது லெஃப்ட் அரேவை அதே பண்ணணும். ஸோ வி கால் த சேம் ஃபங்க்ஷன். லெஃப்ட் அரேக்கு என்ன இருக்கும், லோ மாறாது, ஹை மட்டும் இந்த என்ன இண்டெக்ஸோ -1
அதான் ஹை. ஸோ இண்டெக்ஸ் அந்த இது ரிட்டர்ன் பண்ற வேல்யூ -1. அடுத்த வாட்டி ரைட் சைடு இண்டெக்ஸ், அதுக்கு ஸ்டார்ட் வேல்யூ வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணிச்சோ +1 ஸ்டார்ட் வேல்யூ, என் வேல்யூ என்ன ஹையோ அதே தான். அது திருப்பி போச்சு மேலே போச்சுன்னா திருப்பி அதுக்கு பார்ட்டிஷன் நடக்கும். இப்போ நான் என்ன பண்ணுமோ அதே நடக்கும். கரெக்ட். எப்போ பிரேக் ஆகும்? இது எப்போ வந்து லோ வேல்யூ ஹை வேல்யூ விட கம்மியாக இருக்கோ அப்போ நம்ம பார்ட்டிஷன் பண்ணிட்டே இருக்கலாம். எப்போ லோ வேல்யூ ஹை வேல்யூ ஈக்குவலாக இருக்குது இல்லை லோ வேல்யூ ஹை வேல்யூ மாறி வருதோ அப்போ நம்ம ரெக்கர்ஷனை பிரேக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்ப்போம். டைம் காம்ப்ளெக்சிட்டியில் பெஸ்ட் கேஸ், ஆவரேஜ் கேஸ், ஒர்ஸ்ட் கேஸ். ஒர்ஸ்டா அதாவது உன்னுடைய கோட் வந்து நீ பைவட் வந்து ரேண்டமா சூஸ் பண்ணலாம், இல்லை கடைசி நம்பர் சூஸ் பண்ணலாம், அது என்ன நம்பர் நமக்கு தெரியாது. கரெக்டா? அதனால பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா, நீ சூஸ் பண்ற பைவட் வந்து உன் அரேவை வந்து ஜஸ்ட் ஈக்குவல் ஆஃப்ஸா டிவைட் பண்ணுது. அப்படியே உன் பைவட் வந்து நடுவில் உட்காந்துருது, மீதி எல்லாம் ஈக்குவலா இருக்குது. இதுதான் பெஸ்ட் கேஸ். இந்த பெஸ்ட் கேஸ்ல உன் டைம் காம்ப்ளெக்சிட்டி n log n. ஓகே, பெஸ்ட் கேஸ்னா நீ சூஸ் பண்ற பைவட் வந்து கரெக்டா டிவைட் பண்ணுது அரேவை, லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் கரெக்டா. அது நம்ம சொல்ல முடியாது இல்ல, நம்ம சூஸ் பண்ற பைவட்டை பொறுத்து இருக்குது. ஆவரேஜ் கேஸ்னா ஆவரேஜா எவ்வளவு வரணும். இந்த பெஸ்ட் கேஸை தான் ஒமேகா இப்படி போட்டு டினோட் பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் நீங்க தேவையில்லை, தெரிஞ்சுக்கிது. யூஸ்வலா we always go with big O notation தான். worst கேஸ்ல உன் ப்ரோக்ராம் எப்படி பிஹேவ் பண்ணுது, நீ சூஸ் பண்ற பைவட் எப்படி இருக்குன்னா, நீ ஒரு பைவட் சூஸ் பண்ண அது லெஃப்ட் சைடுல ஒன்று தான் இருக்குது, ரைட் சைடுல தான் நிறைய எலமெண்ட் இருக்குது. அந்த டைம்ல உன் கோடு எவ்வளவு டைம் எடுத்துக்கும், அதுதான் பிக் O நோட்டேஷன். ஆவரேஜ் கேஸ் தீட்டா. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டியை ஒமேகா தீட்டா பிக் O. யூஸ்வலா நம்ம பிக் O நோட்டேஷன் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், அரேவை பார்ட்டிஷன் பண்றோம். கரெக்டா? பார்ட்டிஷன் பண்றதுக்கு ஆர்டர் ஆஃப் n ல பண்றோம், ஃபுல் லூப்ல ஆர்டர் ஆஃப் n ல பண்றோம். கரெக்டா? இந்த பார்ட்டிஷனே நம்ம ஒரு அரேக்கு பண்றோம், லெஃப்ட் அரேக்கு பண்றோம், ரைட் அரேக்கு பண்றோம், திருப்பி பண்ணிட்டே இருக்கிறோம். கரெக்டா? ஸோ பார்ட்டிஷன் ஒரு n, அதுக்கப்புறம் லெஃப்ட் ரைட் இருக்கிறோம் அது ஒரு n. இந்த பார்ட்டிஷனா இதுக்கும் பண்ணுவேன் இதுக்கும் பண்ணுவேன். ஸோ n into n worst case n square is the time complexity. Okay, bubble sort, selection sort, insertion sort இது எல்லாமே worst case வந்து n square time complexity. Okay, இது என்னதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், divide and conquer. Okay, first என்ன பண்றோம், ரைட், இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெரிய ப்ராப்ளம் வந்து சின்ன ப்ராப்ளமா டிவைட் பண்ணி அதை சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் அது கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி இந்த டிவைட் பண்ணி சின்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி அப்புறம் பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்றோம். இதுதான் டிவைட் அண்ட் கான்கர் அல்காரிதம். ஓகே, இட் இஸ் கேஷ் ஃப்ரெண்ட்லி. அப்படின்னா என்னன்னா ஆக்சிலரி ஸ்பேஸ் வந்து ஆர்டர் ஆஃப் 1. ஆக்சிலரி ஸ்பேஸ்னா என்னன்னா உன்னுடைய ப்ரோக்ராமுக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா இன்புட் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கு, ஆக்சிலரி ஸ்பேஸ் இருக்கு. இன்புட் ஸ்பேஸ்னா என்னன்னா உன் ப்ரோக்ராமுக்கு இன்புட் வருதுல்ல டேட்டா, அது ஆக்குபை பண்ற ஸ்பேஸ். ஓகே, ஆக்சிலரி ஸ்பேஸ்னா நீ ப்ரோக்ராமை சால்வ் பண்றல, நீ சால்வ் பண்றதுக்கு எடுத்துக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ், அதுதான் ஆக்சிலரி ஸ்பேஸ். இப்போ நம்ம சால்வ் பண்றதுக்கு ஹேஷ் மேப் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? சில ஹேஷ் செட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் தான் ஆக்சிலரி ஸ்பேஸ். ஸோ ஆக்சிலரி ஸ்பேஸ் வந்து நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்று எடுத்துக்கல, ஏன்னா நம்ம என்ன அரே கொடுத்தோமோ அந்த அரேல தான் ஸ்வாப் பண்றோம், எக்ஸ்ட்ரா ஏதாவது அரே டிக்ளேர் பண்ணோம் கிடையாது. ஓகே, ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் 1, அதே மாதிரி கேஷ் ஃப்ரெண்ட்லி, என்ன அரே கொடுத்தோமோ அதே அரேல பண்றோம். இதெல்லாம் தான் அட்வான்டேஜ் ஆஃப் குயிக் சார்ட். அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி இஸ் ஆர்டர் ஆஃப் n square.